வணக்கம். அந்த ஆனந்த ஆசிரமத்தில் குருநாதர் சிஷ்யால் கிட்ட சொல்கிறாரு, சன்னியாசியினுடைய பிறப்பை அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அவங்க கஷ்டத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருங்க. ஆதிசங்கரர் அவர் சிஷ்யாலோட போயின்னு இருக்கும்போது வழியில் ஒரு கல் கடைக்காரன், சாமி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு கல் மொந்தையை கொடுத்தான் அவர்கிட்ட. அவர் அதை வாங்கி குடிச்சிட்டாரு. அவன் சிஷ்யாலாம் என்ன அப்படி பண்ணுறாருன்னு பார்க்குறாரு. அடுத்து கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த இரும்பு அடிப்பாங்க, இந்த உலக்கடம், அங்கே இரும்பு வார்ப்பு போகுது பாருங்க, இரும்பு. அந்த இரும்பு குழம்ப சாமி என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த இரும்பு குழம்ப கொடுக்குறேன்னும் போது அதையும் எடுத்து குடிச்சாருங்க. சன்னியாசிங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சமமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தார், இந்த சாமிக்கிட்ட வந்தார். சாமின்றார். என்னன்னாரு, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. சொல்லு, நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்றாரு. அடுத்தது, சாமி நான் கொலை பண்ணிட்டேன் சாமின்னாரு. அடாடா, நானும் கொலை பண்ணிட்டு தான் எங்கள் ஆசிரமத்துக்கு வந்தேன் அப்படின்னா. சாமி அப்படியான்னாரு. ஆமாம் சாமி, நான் பேங்க்கில் திருடிட்டேன்னாரு. ஐயோ, நானும் அதை மாதிரி திருடிட்டேன்யா அப்படின்னு சொல்கிறாரு. பஞ்சமா பாதங்களை நான் பண்ண சாமின்னாரு. நானும் தாயா பண்ண அதை மாதிரின்னாரு. சொன்ன உடனே அவன் கஷ்டத்தில் வந்தான் பாருங்க, அந்த மனுஷன் திருப்தியாக வெளியில் போகிறாங்க. அப்போ கூட சிஷ்யால் கேட்குறார், என்ன சாமி இப்படிலாம் சொல்கிறீங்களே, பொய் சொல்கிறீங்களே சாமி, நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா, எங்களுக்கு உங்களுடைய சரித்திரமே தெரியுமா? அட பாவி, நான் முன்னாடி இப்போ தானே சொன்னேன், சன்னியாசியே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் சன்னியாச தர்மம்னு சொல்லிட்டு. இவன் என்னை பார்க்க வரும்போது எப்படி வந்தான்? ஆமாம் சாமி, கண் கலங்கிட்டு கஷ்டப்பட்டுன்னு வந்தான். இப்போ எப்படி போகிறான் பாருன்னும் போது அவன் சொல்லிகிட்டே போகிறான், நம்மளே எவ்வளோ பரவாயில்ல சன்னியாசியை விட அப்படின்றான். புரியுதுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.